அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தவிக தலைவர் விஜய் அவர்களை இரண்டாவது முறையா சம்மன் அனுப்பி டெல்லிக்கு வர வச்சிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான கேள்விகளை அடுக்கிய சிபிஐ விஜய் குற்றப்பத்திரிகையில் அவர் பேர் இடம்பெறும் போது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல முதல் முறை விசாரணைக்கு அழைக்கப்படும் பொழுதே இது 2 நாட்கள் கூட விசாரணை தொடரலாம் சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு சாயந்தரத்தில் விஜய் பொங்கல் விழா இருக்கு, அதனால போயிட்டு வரேன், விஜய் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் அனுப்பப்பட்டான்னு சொல்லி சொன்னாங்க. விஜய் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். எல்லா அரசியல் தலைவர்களும் பொங்கல் விழா கொண்டாடின மாதிரி புகைப்படங்களை பார்க்கின்றோம். சில நடிகராக ரஜினிகாந்த் அவங்க வீட்டை பொங்கல் கொண்டாடுறதை பார்க்குறோம். சில நடிகர்களும் போடுறாங்க. ஒரு அரசியல் தலைவர்களாக இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, சீமான் என்ன பண்ணுறாரு, எல்லாமே நம்ம பார்க்குறோம். பொது வழியில் அந்த தொண்டர்களோட நிர்வாகிகளோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அழகு. ஸோ நம்மளும் அப்படியே எதிர்பார்த்தோம். சரி, நல்லா லீவ் கேட்டு வராருன்னா அவர் போய் கட்சிக்காரங்களை கொண்டாட போறார் போல இருக்கு, அட்லீஸ்ட் பனையூராவது வந்து கொண்டாடுவார் போல இருக்குன்னு நினைச்சா 4 நாட்கள் விஜய் என்ன செய்தான்னு யாருக்குமே தெரியல. இது ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க தேர்தல் காலம் கூட பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு அதாவது போனாரு, சரி அட்லீஸ்ட் அங்கேயாவது போய் கொண்டாடினாரு, சக நடிகையோட கொண்டாடினாருன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த முறை தன்னோட கட்சிக்காரங்களோடய கொண்டாடல. இன்னொன்னு அவங்க ஜனநாயகன் வரதா, ஜனநாயகனும் வரல. அப்ப எதுக்காக லீவ் வாங்கிட்டு வந்தாருன்னு ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. நீங்க அதுக்கு அங்கேயே உட்கார்ந்து தொடர்ச்சியான விசாரணை எல்லாம் பண்ணி முடிங்க, நான் ஒன்னா ஊருக்கு போய்க்கிறேன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா இல்லை, இந்த 4 நாட்களில் அரசியலே புரட்டி போடுற மாதிரி பல கூட்டணிகளை பேசிட்டாங்க, இல்லை பல வியூகங்களை வகுத்துட்டாங்க, புதுசாக ஒரு அணி போட்டு நீங்கள் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டாங்க. தேர்தல் அணின்னு ஒரு அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு நாளைக்கு தான் கூட போகுது. அது லெட்டர் பேட்டில் எங்கே இருந்தாலும் உட்காந்து எழுதலாம். அது விஜய் தான் இன்னொன்று விஜய்க்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களான்னு தெரியாது. சார் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், ஏதாவது சார் போட்டு விடுவோம் சார் சொல்லிட்டு அந்த கணக்குக்கு மட்டும் தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல இந்த லீவு கேட்டு என்ன பண்ணுறார் விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்தாக இந்த 2ஆம் முறை இன்று அழைக்கப்பட்டுள்ளார். அவர் இன்னைக்கு மறுபடியும் போயிருக்காரு. போன வாட்டி இந்த வாட்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொஞ்சம் திருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரிய அளவில் அவர் லைவ் இல்லை. ஆமா, லைவ் இல்லைங்கிறது இல்லை. போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, விஜய் ரொம்ப தன்மையா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரு. சிபிஐ செல்ஃபி எடுத்தாங்க. சிபிஐ அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சாப்பிட போனவங்க வேணாம் சாப்பாடெல்லாம் வேணாம், நான் உட்கார்ந்து நான் விசாரணை முடிச்சுட்டு போறேங்கிற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுக்கும் பொழுது நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நிறைய உண்மைகளை உடக்கி என்ன சொல்ல போனா பலமான கேள்விகளை எழுப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொஞ்சம் திருந்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கும் ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வியில் அவங்களே மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஃபர்ஸ்ட் கேள்வி, விஜய் ஏன் காலதாமதமாக வந்தார்? அந்த கேள்விக்கு விஜய் பதில் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதை பத்தி அவங்க சொல்லல. இல்ல, விஜய் எல்லா கேள்விக்கும் ரொம்ப பிரமாதமா பதில் சொன்னாருன்னு ஒரு முடிச்சிட்டாங்க. அப்ப இந்த கேள்வி நம்ம எழுப்பணும். விஜய் ஏன் காலதாமதமாக வந்தார் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தால் விஜய் இல்லங்க நான் தூங்கிட்டேன், ஏன்னா எழுப்பி விடலங்கிற பதில் அவர் சொல்லிதான் ஆகணும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய ட்விட்டர் பதிவு எடுத்து அவங்க வச்சிருப்பாங்க. நிச்சயமா காலையில 8:45 நாமக்கல்ல நீங்க மீட்டிங்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க 12 மணிக்கு கரூர் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க 8:50 தான் ஏர்போர்ட்ல இங்க ஏறுறீங்க. ஏன் அந்த காலதாமதம்? அது ஒண்ணு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சார் நாமக்கல் முடிச்சிட்டீங்க, நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரைக்கும் எதுக்கு 6 மணி நேரம் ஆகுது? ஏன்னா இன்னைக்கு சில தகவல் வரும்போது நிறைய வளைவுகள் நெளிவுகள்லாம் இருந்தது. அதனால இதெல்லாம் ஒரு பதிலா சிபிஐ பார்த்தா என்ன சும்மா டிபேட் நடத்துற மாதிரி ஆங்கர்ஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களா அவங்க? இல்ல, நீங்க சிபிஐ நீங்க அதெல்லாம் ஏன் கடைசி இடத்துல கூட்டம் சேருவதற்காக, கூட்டத்தை ஏறணுங்கிறதுக்காக நீங்க பிளான் பண்ணி இது பண்ணீங்களா பண்ணலையா? அதுதான் பிரதானமான கேள்வி. பக்கத்தில் வரும்போது எதுக்காக நீங்க கதவை நீங்க சாத்துனீங்க, ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்க போன்ற எல்லா கேள்விகளும் இருக்கு. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு மேல இருந்து நீங்க உங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது கீழே நடந்த அசம்பாவிதம் தெரியுமா தெரியாதா? அப்படி ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. தெரியாதுன்னு விஜய் சொல்லிட முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க என்ன கேட்பாங்க, நீங்களே சொல்றீங்க ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் சொல்லிவிடுங்கப்பா. சும்மா நல்லா இருக்கிற நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருமா? விஜய் சுயறிவு இருக்கிற யாரா இருந்தாலும், ரொம்ப அடிப்படை அறிவு யாரா இருந்தாலும் எதுக்கு ஆம்புலன்ஸ் வருதுன்னு பதற மாட்டாங்களா? இன்னொன்று, நீங்களே ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு, அஸ்மிதா குழந்தை காணும்னு சொல்லி அவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஆதவர்ஜன் சொன்ன பேர் சொன்னீங்க. அந்த குழந்தை காணுங்கிற பதட்டம் ஏன் உங்கள்கிட்ட இல்லை? உங்களோட நோக்கம் என்னவாக இருந்தது? அப்போ கீழே இருந்து ஒருத்தர் பாட்டில் எறிஞ்சாருன்னு சதித்திட்டம்லாம் சொன்னீங்க. அந்த பாட்டில் எறிஞ்சவர் கூட அவரோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக தான் நான் பாட்டில் எறிஞ்சேங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல உண்மையில் உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, இல்லை எனக்கு அசம்பாவிதமே நடந்தே தெரியல நீங்க சொல்லிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக விஜய் அதில் மாட்டிக்குவார். அப்ப விஜயோட பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படுமானா எனக்கு தெரிஞ்சு சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. நீங்க அது A1 A2 அந்த மாதிரி வரப்போதாங்கிறது நமக்கு இந்த நேரத்தில் தெரியாது. இன்னைக்கு சாட்சி விசாரணை அவர்கிட்ட விட்னஸ் சம்பந்தம் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர்ல போட முடியாது, அவர் பேர் சேர்க்க முடியாது அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணாட்டி கூட குற்றப்பத்திரிகையில நீங்க பேர் சேர்க்கலாம், சார்ஜ் ஷீட்டில் நிச்சயமா சேர்க்கலாம். அது தமிழ்நாடு காவல்துறையா இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, சில நேரங்களில் எஃப்ஐஆர்ல பெயர்களே இல்லாத நபர்களோட பெயர்கள் குற்றப்பத்திரிகை தான் ஃபைனல். ஏன்னா கோர்ட்ல போய் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போற அந்த சார்ஜ் ஷீட் தான். சார்ஜ் ஷீட்டை பார்த்து தான் இது என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு அதுதான் ரீட் பண்ணுவாங்களே தவிர இல்ல எஃப்ஐஆர்ல பேரே வரல அப்படிங்கிறலாம் கிடையாது. ஸோ இதுல விஜய் குற்றம் சுமத்தப்பட்டவராக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த விசாரணை அடிப்படையில் தெரியும். அவர் A1 A2 அந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றாங்களா இல்லை என்னங்கிறது நமக்கு போகப்பதான் தெரியும். பட் நிச்சயமாக அவருக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இன்னொன்று சில கேள்விகள் கேட்கப்பட்டதா சொல்றாங்க. நீங்க மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தீங்க, அந்த நிவாரணத்தோட பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பதான் சொல்லி கேட்கறாங்க. ஒன்று.
இன்னொன்று நான் முதல்ல சொன்னேன், நீங்க வந்து இந்த பல கேள்விகளுக்கு விஜய் சொல்லிருக்கக்கூடிய ஒரே பதில் ரொம்ப சிம்பிளா, சார் எதா இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி கேளுங்க. அது சொல்லியிருப்பாரு, ஆப்வியஸ்லி சொல்லியிருப்பாரு. அவருக்கு உண்மையிலே தெரியாது இந்த கூட்டத்தை ஏன் நீங்க சனிக்கிழமை நடத்துறீங்க, ஜான் ஆரோக்கியசாமி கேளுங்க. நீங்க வட சென்னையில நடத்த வேண்டிய கூட்டத்தை ஏன் கரூர்ல மாத்துறீங்க, ஜான் ஆரோக்கியசாமி கேளுங்க. நீங்க வந்து இந்த நாமக்கல் கரூர்னு பிளான் பண்ணிட்டு ஏன் லேட்டா வந்தீங்க, ஜான் ஆரோக்கியசாமி கேளுங்க. கடைசி நேரத்துல ஏன் வந்து நீங்க போலீஸ்க்கு நன்றின்னு சொல்றீங்க, ஜான் ஆரோக்கிய, இது எல்லாவற்றிலும் அவர் தான் சொல்லியிருப்பார். அவர் மட்டுமல்ல, இந்த முன்னாடி விசாரிக்கப்பட்ட புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சீட்டா நிர்மல்குமார் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பேர் ஜான் ஆரோக்கியசாமி. அதனால தான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன், நான் வந்து ஏதோ கட்சியில இருந்தேன் வன்மத்தொடர்ல, உண்மையிலேயே இந்த குற்றத்தின் ஏவன் வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான். அவரை சிபிஐ சம்மன் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு சம்மன் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் இடத்துலையும் இந்த பேர் அடிபட்டுட்டே இருக்கு. இன்னைக்கு வேற கதைகள்லாம் சில ஆர்டிகல்ஸ் எழுதிருக்காங்க, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்ஐஏங்கிற என்ன கதைகள், அதுக்கெல்லாம் நான் போட, அதெல்லாம் நான் நடக்குவாங்க. சம்மன் அனுப்பப்படும், அவர் விசாரிக்கப்படுவார். நீங்க எந்த பிளான் போட்டீங்க, நீங்க உங்க பிளான்ஸ்ல என்ன நடந்துச்சு, உங்கள் காவல்துறையினா உங்கள்கிட்ட பேசுனாங்களா, காவல்துறை உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்களா, இல்ல ஆளுங்கட்சி ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற விசாரணை நிச்சயமாக ஜான் ஆரோக்கியசாமி கேட்கப்படும். அதிலிருந்தும் சில உண்மைகள் வரும். ஸோ இந்த விசாரணை ஒருவேளை இன்று முடிவடைந்து விட்டது, விஜய் இன்னைக்கு போயிட்டு வாங்க சார் சொன்னீங்கன்னா கூட மறுபடியும் ஜான் அழைக்கப்படுவார். ஜானுக்கு பிறகு மறுபடியும் விஜய் அழைக்கப்படலாம். ஸோ இந்த விசாரணை நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கிறேன். நாளைக்கு மறுபடியும் ஒரு விசாரணை நீட்டிக்கப்படும் வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு, நீங்க தான் சொல்லல. இன்னைக்கு இந்த விசாரணையில எல்லா பதில்களும் விஜய் இப்போ முதல் நாள் சொன்ன மாதிரி விஜய் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு, எல்லாம் ரொம்ப தன்மையா பதில் சொல்லி முடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல சில கேள்விகளுக்கான பதில்களை வேறு சில தரப்பிலிருந்து பெற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க போன வாட்டி இவங்களை விசாரிக்கப்படும் போது டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களையும் ஜோஸ் நிர்மல்குமார் சேர்த்து விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்க தரப்புல என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க காவலர்கள் 500 பேர் கொடுத்தேன்னு பிரஸ் மீட் சொன்னீங்க, அது உண்மையா? ஆமா சார், எவிடன்ஸ் கொடுங்க, காவலர்களோட லிஸ்ட் கொடுங்க, எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னு ஃபோட்டோஸ் கொடுங்க, வீடியோஸ் கொடுங்க. அது ஒன்று. காவலர்கள் கடைசி வரைக்கும் இங்கே இருந்து ஆம்புலன்ஸில் மக்களை ஏற்றி விட்ட வரைக்கும் உண்மையா பொய்யா? நீங்கள் வந்து இபி லைட்லாம் ஆஃப் பண்ணீங்களா, இபி கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி அதெல்லாம் பேசிட்டீங்களா பேசலையா? கூட்டம் வந்து 10,000 27,000 ஏறுது நீங்கள் தான் சொல்கிறீங்க, அதை கணிக்க தவறிட்டீங்களா? ஏன் கடைசி நேரத்தில் விஜய் கம்யூனிகேட் பண்ணி இல்லை சார் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா? வேலுச்சாமிபுரம் தான் பெஸ்ட்டான இடமா, இல்லை வேறு சில இடங்கள் இருந்து வேணும்னு நீங்கள் அந்த இடத்த கொடுத்தீங்களா? அப்படி இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த கேள்விகளுக்கு டேவிட்சன் ஆசீர்வாதமும் ஜோஸ் நிர்மல்குமாரும் கொடுத்த பதில்களின் அடிப்படையிலும் சில கேள்விகளை விஜய் முன் வச்சிருப்பாங்க. இவங்க ஒரு வருஷம் சொல்கிறாங்க, சார் இருக்கிற வேலுச்சாமிபுரம் தான் பெஸ்ட்டான இடம் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு வேறு இடம் தெரியுமா? நீங்கள் பர்மிஷன் கேட்கும் பொழுதே ஒரு 4 இடம் கொடுத்து எந்த இடம் அது மறுக்கப்பட்டதா? அவங்க சொல்கிறாங்க ஒரு 3 இடம், அதில் வேற சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ காவல்துறை சொல்றது உண்மையா பொய்யா? ஏன்னா அவங்களோட ஸ்கெட்சும் இருக்கு. இப்போ காவல்துறை வந்து இப்போ சிபிஐ வந்து சும்மா மேம்போக்காக கரூரோட வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமலோ, இல்லை ரவுண்டானா அண்ணா ரவுண்டானா என்னங்கிறது தெரியாமலோ பேசல. எல்லா இடத்துக்கும் ஸ்கெட்ச் இருக்கு, எல்லா இடத்துலையும் விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்களும் ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லையா? அப்போ அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் விஜய்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. விஜய் வந்து ஒருவேளை சதி நடந்திருக்கு, அவர் இந்த முதல் விசாரணையில் சொல்லும் பொழுது நான் சதி நடந்ததை என்னை பார்க்க வந்த மக்கள், ஆறுதலுக்காக வந்த மக்கள்கிட்ட நான் பேசும்பொழுது அவங்க தெரிவிச்சாங்க, அவங்க கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சதி நடந்ததுங்கிறது உண்மையா பொய்யா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதுக்கு முன்னாடி வீடியோல அப்படிதானே பேசினாரு, அப்படிதான் பேசினாரு. ஆனா கோர்ட்ல போய் பேசவே இல்லை. இல்ல கோர்ட்ல போய் புஷி ஆனந்த் வந்து என்ன சொன்னாரு, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எல்லாம் மதியழகன் அவர் மேல பழியப்பட்டார். ஆதவ் அர்ஜுனாவும் ட்வீட் எல்லாம் ரொம்ப வீராசமா எழுதினார். கோர்ட்ல இது வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த சதிக்கு காரணம் ஆளுங்கட்சி, எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு செய்தார்கள், இன்னும் சொல்ல போனா இப்போ மதியழகன் மனைவி வந்து எங்களுக்கு என்ன தயக்கம், செந்தில் பாலாஜி தானே பண்ணாருன்னு சொன்னாங்க. கத்தி வச்சு பண்ணாரு, பவுடர் அடிச்சாங்க, என்னமோ சொன்னாங்க இல்லையா? அதை யாருமே கோர்ட்ல சொல்லலை. இல்ல கோர்ட்லயே நீங்க சொல்ல பயப்படுறீங்கன்னா சிபிஐ எப்படி சொல்லுவீங்க? நீங்க சிபிஐ மறுபடியும் கேள்வி கேட்பாங்கல்ல. இப்போ மதியழகன் மனைவியே கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு நீ சொல்லுமா, அன்னைக்கு பேட்டி ஒன்று பார்த்து நீ சொல்லுமா, என்ன சொல்லுவாங்க? இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க, எனக்கு கட்சியில் சொல்ல சொன்னாங்க, மூத்தவர்கள்லாம் சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் ஏதாவது இருந்தால், நீங்கள் ஒருவேளை உண்மையிலேயே ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் இருந்ததா, சரியான பாதுகாப்பு கொடுக்கலையா போன்ற கேள்விகளுக்கான பதில்களும் இன்று நடக்கும். இது ஒருவேளை சாட்டிஸ்ஃபைடா இல்லாட்டி, விஜய் கொடுக்கின்ற பதில்களை சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இன்னொன்று மேற்கொண்டு சில கேள்விகள் இருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஜானிடம் பேசிய பிறகு மறுபடியும் விஜய்கிட்ட வந்து ஒரு விசாரணை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதான் நினைக்கிறேன். குறிப்பா இதுல 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து சிபிஐ வந்து இவங்களா வாண்டடா போய் சிக்கிட்டாங்க அப்படி ஒண்ணு. தாவேக தரப்புல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை நாங்க எங்க கேட்டோம், நீதிபதி விஜய் வந்து ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் கூட வந்து அதை நாங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன நடந்தது உண்மையில சிபிஐ விசாரணை? இது ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா இந்த கேள்விக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி தாவேக சார்பா பேசுற எல்லாருமே நாங்க சிபிஐ கேட்கலன்னு ஒரு பச்சை போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 29 நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தது, ஹிந்துல ரிப்போர்ட் ஆனது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆனது, எல்லாத்துலையும் பாருங்க. ஆதவ் அர்ஜுனா சார்பாக வழக்கறிஞர் மதியழகன் மதுரை பெஞ்சில் போய் கேட்கிறாரு, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். கோர்ட் அடுத்த நாள் வந்து சொல்றாங்க, இது வெக்கேஷன் பெஞ்சுப்பா, அவசரத்துக்குலாம் இங்க நடக்காது, நார்மலா வர்ற நாளில் வாங்க, நாங்கள் சிபிஐ வேணுமா வேண்டாமான்னு கொடுக்குறோன்னு சொல்றாங்க. ஸோ இது ரிப்போர்ட் இருக்கு, ரெக்கார்டா இருக்கு. நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு கூட நீங்க வந்து செப்டம்பர் 30
நீங்க எடுத்து பாருங்க, ஹிந்துவில், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எல்லா பேப்பர்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ சிபிஐ கேட்டது ஆதவ் அர்ஜுனா தான். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை வேணும்னு கேட்டது அடுத்து சுப்ரீம் கோர்ட்ல. ஏன்னா இவங்க ஸ்டாண்டை மாத்துறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிபிஐ நம்ம ஏன் கேட்கணும் வேண்டாம்னு சொல்லி ஸ்டாண்ட். நம்ம ஏன்னா அந்த இடத்துல விவாதம் என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து பாதிக்கப்பட்ட அஜித்குமாருக்காக பேசும் பொழுது நீங்க ஏன் முதலமைச்சரை சிபிஐ கேட்கறீங்க, உங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு மறைமுகமான கூட்டணி கேள்வி எழுப்பிய பிறகு நம்மளே கேட்கிற சரியில்லைன்னு சொன்னிய பிறகு முதல்ல அவங்க போய் கேட்டது எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டது ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகம் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதெல்லாம் சொல்றேன். இப்போ நான் சொல்றது நம்பாட்டி கூட கூகுள் இதை பார்க்குறவங்க கூகுள் பண்ணி பாருங்க. செப்டம்பர் 30 எல்லா பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அவங்க கேட்டாங்க, கோர்ட் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்லி ஏன் இப்போ சிபிஐ கேட்குறீங்க, வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குன்னு அடுத்த கோர்ட்ல சொன்னாங்க. இதுதான் உண்மையில் நடந்தது. ஸோ கேட்டது இவர்கள் தான். அதற்கு பிறகு வந்து உச்சநீதிமன்றம் போகும்பொழுது எஸ்ஐடி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இவங்களோட பயன்படுத்திக்கிட்டு இந்த விக்டிம்ஸை பயன்படுத்தி பாஜக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க. அதுவும் எனக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்க. நீங்கள் வந்து யூடியூபர்ஸ்லாம் போய் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அது உச்சநீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆஜரானாங்க. அது தனி வழக்காக அது போகும்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் கூட நீங்கள் நீதி வெல்லும் தான் விஜய் போட்டாரே தவிர, விஜய் வந்து நாங்கள் சிபிஐ கேட்கல, நாங்கள் கேட்காமலேயே உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு விஜய் சொல்லலை. நான் அதோட தான் சொல்கிறேன், நீதி வெல்லும்னு விஜய் சொன்னதுக்கான அர்த்தம் சிபிஐ நான் முழுக்க ஏற்றுக்கிறேங்கிறதா. வேற எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஃப் கிடைச்சிருச்சு, அதனால நான் இங்கே போயிட்டேன். அப்போ நீதி வெல்லும், நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நீதி வெல்லுன்றதுடைய பிரதிபலன் தான் இன்னைக்கு அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. விஜய் எனக்கு யோசிக்கல சிபிஐ நம்மளை இப்படிலாம் கூப்பிடுவாங்க. அவர் என்ன நினைச்சார், ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம பழி வாங்கன்னு நினைச்சார். ஆனால் உண்மையில் பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது பழி வாங்கினாங்களா? எதுவுமே பண்ணல. சேட்டி விசாரிச்சிருந்தா கூட வழக்கு முடிஞ்சிருக்கலாம். நான் சொல்றேன், விசாரிச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து அஸ்ரா கார்க் அவர்களோ இல்ல அருணா ஜெகதீசன் அவர்களோ நிச்சயமாக விஜய் கூட்டு விசாரிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன இதுல யோசிக்கிறாங்க, ஏன் விஜய் நம்ம வளர்த்து விடணும்? நீங்க அவரை ஒரு கை வச்சாலே இவங்க பெருசா திமுக சார் என்ன பழி வாங்குறீங்களா சார், ஸ்டாலின் சார் பழி வாங்கலாம், ஒண்ணுமே நடக்காத போதே அவர் இந்த மாதிரி கதை விட்டு. திமுக அரசு, பாஜக அரசு இல்ல திமுக அரசு ஒண்ணுமே செய்யாத போதே முதல்வர் ஸ்டாலின் சார் நான் இங்கதான் இருப்பேன், முடிஞ்சா கை வச்சு பாருங்கன்னு சொல்றாரு. எதுவுமே செய்யாத போதே. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அசரகாருக்கு கூப்பிட்டாரு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், எங்க தலைவரை வந்து நீங்க காலி பண்ணிட்டீங்க, எங்க தலைவனை வேணும்னே நீங்க வஞ்சகம் பண்றீங்க, அப்படி பாஜக தான் வாய் மூடிட்டு இருப்பாங்க. இது நடந்திருக்குங்கிற காரணத்திற்காகவே சொல்றேன், அசரகார் தலைமையிலான ஆணையமும் நீங்க அதே மாதிரி உங்க அருணா ஜெகதீசன் ஆணையமும் விஜயை தொட்டிருக்காது. நீங்க புஷி ஆனந்த் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்களா? கோர்ட் சொன்னுச்சு ஜாமீன் ரத்து, அரெஸ்ட் பண்ணல. ஆதவ் அர்ஜுனா ட்வீட் போட்ட தப்பு, அரெஸ்ட் பண்ணல. பஸ்ஸை பறிமுதல் பண்ணல. அவங்க மேக்ஸிமம் பண்ணது மத்திய அழகான 2 நாள் 3 நாள் சிறையில் வச்சிருந்தாங்க. அவரும் ஜாமீன் கேட்டாங்க, போயிட்டு வாங்க சார் சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ திமுக அரசாங்கம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. விஜய்க்கு வந்து அது புரியாம என்ன பண்ணிட்டாரு, அவர் அவசரப்பட்டு நீங்க ஓகே ஆதவ் அர்ஜுனா சொல்றது, ஏன்னா ஆதவ் அர்ஜுனா என்ன ட்ராப் பண்றாரு, ஜான் ஆர்கிசாமி என்ன ட்ராப் பண்றாரு, விஜய்க்கு புரியாத காரணத்தினால அவரா போய் சிக்கிக்கிட்ட ஒண்ணு. சிபிஐ இவ்வளவு இப்படி கூப்பிடுவாங்க, 7 மணி நேரம் நம்மளை வச்சு செய்வாங்க, அடுத்த நாள் கூப்பிடுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் கூப்பிடுவாங்க, இது உச்சபட்சமா நம்ம பேர் குற்றப்பத்திரிகை வரைக்கும் போகும்னு விஜய் உணர்ந்திருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு அடம் பிடிச்சு வேணாம் சிபிஐ எனக்கு வேண்டாம், எஸ்ஐடி மட்டும் தான் போதும், நீ மாநில அரசாங்கமே விசாரிச்சுக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டே போயிருக்க மாட்டாங்க, எங்க தரப்பே நான் போவே வேணாங்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க. அவர் புரியல. அவருக்கு வந்து எந்த இடத்துல அவர் வந்து சிக்கிக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம், ஜான் பேசுகிறார், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் அதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ மாணிக் தாக்கூர் போன்றவர்களோ இல்லை வந்து திருச்சி வெளிச்சாமி போன்றவர்களோ அவங்களும் சைடில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சைடு பேசிகிட்டு இருக்கும் போது இதை பாஜக எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்களேன், இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு போன பிறகு ஒரு விஷயத்தில் தாவேக தெளிவாக இருக்குது, இனிமேல் நம்ம பாஜகவை நம்ம எதுவும் பேச வேண்டாம். அதுக்கு பிறகு பாண்டிச்சேரி போகிறாரு, புகழ்ந்து பேசிட்டு தான் வராரு, திருப்பரங்குன்றம் பத்தி பேச மறுக்கிறாரு, எந்த இடத்துலையும் கொள்கை எதிரி பாஜகங்கிறத பயன்படுத்த மறந்துட்டு இருக்காரு. ஆனாலும் விஜய்க்கு எல்லா இடத்துலையும் அடி. சிபிஎஃப்சி ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன், இந்த பக்கம் வந்து நீங்க சிபிஐக்கு சமன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பக்கம் அடி. ஒரே ஒரு காரணம் தான், நீங்க காங்கிரஸ் கூட காட்டுகின்ற நெருக்கம். பாண்டே ஓப்பனா சொல்லிட்டாரு, உங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு, அவரை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பக்கம் அவர்கள் பாஜக யோசிக்கிற லைன் என்ன, இந்த முறை நீங்க ஒருவேளை விஜய் தனிச்சே போறாரு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வாங்குறாரு, ஜானுக்கும் அதான் நோக்கம், எப்படியாவது 2029 இந்தியா கூட்டணியில திமுக ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல போய் விஜய் உட்கார வைக்கணும். அப்ப நீங்க காங்கிரஸை பலப்படுத்துற வேலைகளை பார்க்குறீங்க. இல்ல இப்படி வச்சுக்கோங்க, நீங்க வந்து காங்கிரஸுக்கு விஜய் ஆஃபர் பண்ண 20 சீட்டு கொடுக்குறேன், ஒரு 12% எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் விஜய், நான் சொல்றது எப்பயுமே 8-10%, ஒருவேளை 12% எடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு அவர் என்ன பண்ணார், ஆஃபர் பண்ணார் 2029 காங்கிரஸ். ஏற்கனவே பேசிட்டு இருக்கவங்க பாருங்க சார் பெர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணிட்டார், விஜய் கூட நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் 20 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறேன். அப்போ முதலமைச்சர் என்ன பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவார், அப்போ நான் 15 சீட்டாவது நான் கொடுத்தாகணும். அவன் பார்கெயின் பண்ணுவாங்க, பேரம் பேசுவாங்க. ஆப்வியஸ்லி இப்போ இன்னைக்கே ஒரு பேரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 15 சீட்டு கொடுக்குறீங்கன்னா 10 சீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்கிற காங்கிரஸ்க்கு நீங்க 15 சீட்டு ஏற்றி விடுறியா அப்படிங்கிறதா இதுல அல்டிமேட்டா பாஜக இருக்கிற ஓகே, அதுதான் பிரச்சனை. நீங்க வந்து கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம்
தமிழ்நாடு பாஜகவுக்கு இருக்கு. இல்ல திமுக கூட்டணில இருந்து காங்கிரஸ் விஜய் பிரிச்சாருன்னா அது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு இதான பின்னடைவா கூட மாறாதா? அப்படி பாஜக யோசிக்கல. இல்லங்க, அது மாறாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அவங்க அல்டிமேட்டா பாஜகவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல்ல எங்க ஆட்சி தொடரணும். ஸ்டேட்ல முன்ன பின்ன இருந்துட்டு போகுது. இப்ப நீங்க 2021 தோத்துட்டீங்களா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2026 கூட எவ்வளவு தூரம் சீரியஸா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்க வந்து ஏப்ரல் மாசத்துல எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்குள்ள வந்துட்டாரு. அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் கொண்டு வர கிட்டத்தட்ட 10 மாசம் ஆயிருக்குன்னு நம்ம பாக்குறோம். அவ்வளவு நாள் ஆயிருக்கு இல்லையா? அப்ப அவங்களுக்கு எங்களுக்கு எது ப்ரையாரிட்டி, எது முக்கியம் கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல கூட எங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் முக்கியம். வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு மோடி போய் அடிக்கிறாரு பாக்குறோம். வெஸ்ட் பெங்கால் வந்து மம்தா பானர்ஜி எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க, சந்தேஷ் காலி நடக்காது, அது நடக்காது, இது நடக்காது, ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்க போறோங்கிற அளவுக்கு பேசுறாரு. அது இங்க நடக்காது. மோடி அவர்கள் மேபி ஒரு தடவை 2 தடவை வருவார். நீங்க அங்கே போயிட்டே இருப்பார், அமித்ஷா போயிட்டே இருப்பார். அதுதான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி. அதை தாண்டி அவங்களுக்கு சென்ட்ரல்ல நம்ம ஆட்சி தொடரணும். சென்ட்ரல்ல அடுத்த முறையாவது என்டிஏல இருந்து ஒரு 20 சீட் நமக்கு வரணும். இந்த கூட்டணி ஒரு நாள் ஜெயிக்கல, பட் ஆனா ஒரு ஸ்டேபிள் கூட்டணியா இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கொண்டு வரலாங்கிறதா உங்களுக்கு யோசனை இருக்கும். அந்த நேரத்துல நீங்க விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியா வளர்ந்து வர்றாரு, ஆல்டர்னேட்டா வராரு, ஒரு 12% வராரு. காங்கிரஸ்க்கு போய் நான் 20 சீட் கொடுக்கணும்னு ஆஃபர் பண்ணாருன்னா ஸ்டாலின் ஒரு 15 சீட் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவார். அப்போ காங்கிரஸ் மறுபடியும் விஜய் கூட வந்து காங்கிரஸ் போனோம்னா காங்கிரஸ் பின்னடைவா தானே ஏற்படும். பாஜக அப்படி யோசிக்கல. தமிழ்நாட்டில் அவங்க டெபாசிட் கூட வாங்காம போகலாம், பல போகலாம். நீங்க அதை சொல்றேன், இந்த தேர்தல் அதான் சொல்றேன். இதுல வந்து பிரச்சனை எங்க நடக்கணும். அதனாலதான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் வந்து தெளிவா இருக்காங்க, நம்ம போயிடக்கூடாது. நீங்க வந்து இப்போ மீட்டிங் நடந்துச்சு, அந்த மீட்டிங் எல்லாத்தையும் தனித்தனியாக கருத்து கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எம்பியா இருக்கிற, நல்லா பாருங்க, எம்பியா இருக்கிற மாணிக் தாக்கூர், எம்பியா இருக்கிற ஜோதிமணி, எம்பியா இருக்கிற சுதா தான் பேசுறாங்க. எம்எல்ஏவா இருக்கிற ராஜேஷோ, எம்எல்ஏவா இருக்கிற செல்வ பெருந்தகையோ, எம்எல்ஏவா இருக்கிற வேற யாரும் பேசுறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு முதல்ல சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆகணும். ஒருவேளை விஜய் கூட்டணி வேணும். ஆமா, ஒருவேளை விஜய் போனா நீங்க சொல்ற மாதிரி நடக்காது. பர்சன்டேஜ் ஒரு ஸ்பாயிலரா இருந்து சூப்பர் ஸ்பாயிலரா மாறி இருப்பாங்க. 12%ங்கிறது ஒரு 15% போச்சுங்களேன். என்ன நடக்கும் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியன் ஓட்ஸ் கம்ப்ளீட்டா கன்சாலிடேட் ஆகும். ஓகே, மைனாரிட்டி ஓட்ஸ்ல கிறிஸ்டியன் ஓட்ஸ் ஏற்கனவே விஜய்கிட்ட இருக்கிற கிறிஸ்டியன் ஓட்ஸ், சிறுபான்மையினர் காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது கம்ப்ளீட்டா கன்சாலிடேட் ஆகுமே தவிர முஸ்லீம் ஓட்ஸ் கூட கன்சாலிடேட் ஆகாது. முஸ்லீம் ஓட்ஸ் டிவைட் தான் ஆகும். நீங்க வந்து திமுக அதிகமாக தான் போகும், காங்கிரஸ்க்கு ஒரு மாதிரி வரும். அப்போ இதனால காங்கிரஸ் ஜெயிச்சிருமா? சில இடங்கள்ல ஜெயிக்காது. விஜய் சில இடங்கள்ல ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்க மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு 15% வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அது யாருக்கும் பிரயோஜனம் போகும். ஆனா 29 அந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு ஆயிடும். சரி, ஓகே, போயிடுச்சு, எம்எல்ஏ போயிடுச்சா, அப்போ இல்ல நம்ம மறுபடியும் திமுக போலாங்க. திமுக போலாம்னா என்ன பார்கெயின் பண்ணுவாங்க, நான் மறுபடியும் வர்றோம் நாங்க, ஆனா எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் வேணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ 29 ஒருவேளை காங்கிரஸ் இல்லைன்னா முதலமைச்சர் என்ன சொல்வாரு, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்வாரு, எனக்கு யார் பிஎம் கேண்டிடேட் யாருமே சொல்லாத போது ராகுல் காந்தி சொன்னார். இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணி அப்புறம் டிசைட் பண்ணு சொல்றாரு. காங்கிரஸே இல்லாத அப்போ காங்கிரஸ் இல்லாத ஒண்ணு இந்தியா கூட்டணி நீங்க கட்டணும் 2029 இல்ல காங்கிரஸ் அகாமடேட் பண்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வரணும். ஸோ இதை வந்து தவிர்க்கணும், இது நடக்கக்கூடாதுங்கிறதான் பாஜக சென்ட்ரல் லீடர்ஷிப்போட மிக முக்கியமான நோக்கம். நீங்க வந்து அமித்ஷாவோட நோக்கமும் நீங்க வந்து மோடியோட நோக்கமும் காங்கிரஸ் எங்கேயும் வளரக்கூடாது, அதை வந்து விஜய் வளர்த்து விடுறாரு. அப்ப அவரை அடிங்க. இப்போ விஜய் கிட்ட பாஜக என்ன எதிர்பார்க்கறாங்க? ஒரு பக்கம் படம் தடை, இன்னொரு பக்கம் வந்து அலக்கழிக்க, காங்கிரஸை வளர்த்து விடாது. ஓகே, காங்கிரஸ் வர சொல்றாங்களா? கூட்டணிக்கு வர சொல்றது இன்டைரக்டா நடக்குது. டைரக்டா வந்து நீ இந்த இவ்வளவு பிரஷரும் நாங்க கொடுக்கறது நீ என்டிஏக்குள்ள வரணும் அப்படிங்கறதுக்காக கிடையாது. இந்த பிரஷருங்கிறது காங்கிரஸை வளர்த்து விடாதுங்கிறது மட்டும்தான். இன்டைரக்டா விஜய் பிரஷர் தாங்க முடியாம அவரே வந்தாலும் வரலாம். இப்ப தமிழிசை போன்றவர்கள், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, எடப்பாடி ஜெயிக்கணும்னா விஜய் வரணும், நம்ம என்டிஏ தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா விஜய் வரணும். விஜய் கான்ட்ரிபியூட் பண்ண போற சின்ன பெர்சன்டேஜ் கூட நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ சுமந்திரன் போட்டாலும் ஸ்வீப் ஆகிடும் சொல்லி சொல்றாரு. அவருடைய நோக்கம், அவர் எப்பயுமே வந்து எப்படியாவது எடப்பாடி கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறார், திமுக வேணும்னு நினைக்கிறார். அவர் சொல்ற லைன் நினைக்கிட்ட கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணா ஸ்வீப்லாம் ஆகாது, பட் போட்டி டஃப் ஆகும். நீங்க ஏன்னா ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு விவாதத்தில் பேசுற பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்டா தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கூட பிரச்சனை நீங்க ஏன்னா நீங்க விஜய் வந்து இதுலக்குள்ள போறாருன்னா சிக்கல். கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட நீங்க முதல் தேர்தலே போய் கூட்டணி வைக்கிறீங்க. அப்போ விஜய் கட்சியில் இருக்கிறவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? இன்னைக்கு விஜயை வந்து ஒரு கதாநாயகனாக ஒரு பெரிய வீரனா நினைச்சிட்டு இருக்காங்க. அன்னை பார் கருப்பு சட்டை போட்டாரு, அன்னை பார் வெள்ளை சட்டை போட்டாருங்களும் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இதுல போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னா, அவர் கருப்பு சட்டை போட்டானா வெள்ளை சட்டை போனா போய் காலைல விழுந்து போயிருக்காருப்பாங்கிற மாதிரி முடிஞ்சு போயிடும். விஜய்கிட்ட இருக்கின்ற மைனாரிட்டி ஓட்ஸ் கம்ப்ளீட்டா காலி. அப்போ கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கன்சாலிடேட் ஆகி எங்க போகும்? திமுக மறுபடியும் எங்க இருந்துச்சோ அங்கேயே இருக்கும். அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டஃப்பான ஃபைட்டுக்கு போகும். விஜய் இளைஞர்கள் மட்டும் ஸ்பிளிட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க விஜய் எடுத்த முடிவு சரியான முடிவு தான், எங்களுக்கு என்ன பெரிய அரசியல் ஞானம்லாம் இல்லை, விஜய் வாக்காளருக்கு பெண்கள் அவங்க மோடிட்ட போறதாங்க கரெக்ட் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, விஜய் கான்ட்ரிபியூட் பண்ண போற 2% 3% வந்து வின்னிங் மார்ஜினை லூசிங் மார்ஜினையும் வந்து ஒரு பேலன்ஸ்ல கொண்டு வரும். அந்த இடத்துல திமுக நரேட்டிவ் என்னவா இருக்க போது, திமுக வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் அறிவிக்க போறாங்க, அவங்க வந்து மகளிர் உரிமை தொகை ஜாஸ்தி பண்ண போறாங்களா, ரொம்ப டஃபா மாறும். அது
இன்னும் நிறைய லேப்டாப்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் நிறைய கல்வி கடன் போன வாட்டி அடைக்க முடியல, இந்த வாட்டி அடைச்சிடுறோம், விவசாய கடன் அடைக்க முடியல அடைச்சிடும்ட்டு அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ்க்கு போகுமே தவிர இது ஸ்வீப்பாக இருக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. பட் ஆனால் இது டஃப்பான ஒரு பேட்டிலாக போகும்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று தான் நடக்கும். ஸோ இன்டெரக்டாக நம்ம கொடுக்குற ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒருவேளை விஜய் வந்தாருன்னா அதை நம்ம எடுத்துக்குவோம். அப்படி இல்லாட்டி கூட நீ காங்கிரஸை வளர்த்து விடாது, அதுதான் உங்களோட மெயின் நோக்கமாக இருக்கு. தனிச்சு போனால் கூட விஜயோட பெர்சன்டேஜ் வச்சு ஒருவேளை போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுதான் காரணம். கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து முழுசா வந்து விஜய் அவர்கள் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, திமுகவும் காங்கிரஸும் ஒன்றாக இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முழுசா போகாது, டிவைடடா இருக்கானா. இப்போ நீங்க வந்து சில சர்வேஸை திமுக தரப்புல எடுக்கிறாங்க, எல்லா தரப்புலையும் எடுக்கிறாங்க. நீங்க பாளையங்கோட்டை, அதே மாதிரி திருநெல்வேலி, அங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸை கூட விஜய் பக்கம், கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல விஜய்க்கு போகலான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து தன்னை ஒரு கிறிஸ்டியனா ஒரு எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்றது கிடையாது. நான் இப்போ நார்த் ஈஸ்ட்ல கிறிஸ்துமஸ்ல வந்து நிறைய கலவரங்கள் வெடிச்சது, தாக்கப்பட்டாங்க. அது கூட அது அவர் எப்பயும் அதை சொல்றாரு, அதெல்லாம் பேசவே மாட்டார். அவர் இன்னும் சொல்ல போனா அவர் ரொம்ப பிராக்டிசிங் கிறிஸ்டியனா கூட சொல்லிட முடியாது, சர்ச் போற பிராக்டிசிங் கிறிஸ்டியனா சொல்லிட முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்குறாரு கொரட்டூர்ல. போன படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சாய்பாபா கோயிலுக்கு போனார். அப்படிதான் அவர் இருக்காரு. கிறிஸ்டியன்ஸ் பத்தி அதை சொல்றேன் இல்லையா, நீங்க வந்து கிறிஸ்துமஸ் அந்த விழாவில் கலந்துகிட்டதை தாண்டி உண்மையிலே கிறிஸ்டியன்ஸ்க்கு அவர் நிக்கிறதே கிடையாது. ஆனா இன்ஃபேக்ட் கிறிஸ்டியன்ஸ் எப்படி பாக்குறாங்க, நம்மால் பாவரு அவரான உங்களால நடந்துகிட்டதே. உண்மையிலே சொல்ல போனா எங்க நடந்துகிட்டாரு? உங்களுக்கு சிறுபான்மையினருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிற அந்த பிரச்சனைக்காக நின்றுக்காரா? நின்றதில்லை. நீங்க அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாலேயே பேசுன்ற இந்த பாதிரியார்களை கூட நம்மால அப்படிங்கிற ஓன் பண்ணி பேசுறாங்க. ஆனா அதற்கு உண்டான பிரதிபகாரமாக விஜய் ஏதாவது செய்கிறாரா? நிச்சயமாக இல்லை. நீங்க அதே இடத்துல சிறுபான்மையினருக்கு திமுக என்ன செய்யறாங்க, நீங்க அது இஸ்லாமியர்களா இருக்கலாம், இல்லை கிறிஸ்தவராக இருக்கலாம், எப்படி பண்றாங்கன்னு பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த முறை முதலமைச்சர் போய் கிறிஸ்தவ சிலாவை எங்க கொண்டாடுறாரு? யூஸ்வலா எங்க கொண்டாடுவார், இந்த வாரம் எங்க கொண்டாடுறாரு? அப்ப அவருக்கு அந்த கணக்கு புரியுது, ஒருவேளை அவங்க அப்படி போறாங்களோ அப்படிங்கிறது. ஸோ கம்ப்ளீட் கன்சல்டேஷன் நடக்கவே நடக்காது. ஒரு செக்டார் வந்து நிச்சயமாக விஜய்கிட்ட போறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 2014 மட்டும் எக்ஸப்ஷன். 2014 மோடியா லேடியான் ஜெயலலிதா அவர்கள் கேட்கும் பொழுது நீங்க வந்து முஸ்லீம் சோர்ஸ் கன்சல்டேஷன் ஆச்சு. அதை தாண்டி மற்ற எல்லா நேரங்களிலும் அவங்க திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க, திமுக தான் நிற்பாங்க. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூல கூட அவங்க எப்படி யோசிப்பாங்க, திமுக நம்மளை காப்பாத்துது அப்படிதான் அவங்க நினைப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓட்ஸ்ல எந்த பிரச்சனையும் வரும். அதனால தான் இப்போ மற்றவர்களுக்கு இருக்கிற பெரிய கோபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்களாம் ஒரு -15 என்டிஏ வந்து ஒரு -15 ஆரம்பிக்கிறோம்னா திமுக +15 ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மீதி இருக்கிற ஓட்ஸ் வந்துச்சாலே போதும்னு ஒரு இடத்துல இருக்காங்கல்ல. ஸோ அது வந்து அந்த கன்சல்டேஷன் விஜய்க்கு நடக்கிற வாய்ப்புகளே இல்லை. இஸ்லாமியர்கள் கூட வந்து நிறைய அரசியல் அமைப்புகள் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக அரசியல் அமைப்புலாம் வெளிப்படையாக எதுவும் இல்லை இல்லையா? ஸோ நமக்கான கட்சி தாவேக்கா அப்படின்னு பார்க்குறாங்களா? இல்லை, சில பேர் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து அவர் நமக்கான ஆள் அப்படிங்கிறத இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய டொனேஷன்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்ஸ்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த கட்சியில இருந்து யாராவது முயற்சி பண்ணாங்களா, இல்லை அவங்களே முயற்சி பண்ணாங்களான்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் கூட வந்தவர் ஒரு ஆர்காட் நவாப் மட்டும் பேசும்பொழுது இங்கே எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்லி பேசிட்டார். பட் ஆனால் அதில் பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து இதை ஓன் பண்ணி பேசுகிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பாதிரியார் அவர்கள் பேசும்பொழுது இந்த கரூரோட கொலைகளுக்கு காரணமே விஜய் தான் சொல்லி அதெல்லாம் அப்படி சொல்லி பேசுகிறார். அதான் சொல்கிறேன், அந்த ஸ்பிளிட் இருக்கு இங்கே ஓரளவு. இன்னொன்று, இன்னைக்கு ஓட்ஸ் வந்து எங்க எல்லாரும் கன்சல்ட் ஆகுது கேட்டீங்கன்னா சர்ச்சஸ்ல நடக்குது, மாஸ்க்ல நடக்குது. அப்ப அந்தந்த மாஸ்க்லையும் அந்தந்த சர்ச்சஸ்லையும் என்ன பேச போறாங்க? விஜய் நமக்கு சரியானவராக இருப்பாரா? நீங்க அதே இடத்துல திமுக என்ன மாதிரி பிரச்சாரத்தை எடுப்பாங்க? இப்போ கன்னியாகுமரியிலேயே வந்து ஒரு குரூப் நான் விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு சொல்லி சொன்னாங்கன்னா, திமுக எடுக்கின்ற ஒரு கோஷம் என்பது விஜய்க்கு ஓட்டு போடுங்க, பாஜக உள்ள வந்துருவாங்க. இதான் நடக்கும். அப்ப அதை மக்கள் எப்படி பார்க்க போறாங்க? நமக்கு வந்து சிறுபான்மை காவலர்களாக திமுக இருக்கு, இந்தியா கூட்டணி இருக்கு, காங்கிரஸ் இருக்காங்க. அதை உடைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோமா? அந்த அளவுக்கு விஜய் வந்து வின் பண்ணி போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இந்த ஆளுங்கட்சியா போயிட்டாரு, இல்லை அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியா போயிட்டாருன்னா கூட நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அது நடக்காது. பட் நம்ம அந்த வாக்குகளை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போவாங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளவு. காங்கிரஸ் வந்து கூட்டணி இல்லாத போது விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசியல் கூட்டணிக்காக? டிடிவி தினகரன் சரியா பயன்படுத்தி இந்தியாவுக்கு போயிட்டாரு. டிடிவி தினகரன் காமிச்சிட்டு இருந்தார், விஜய்கிட்ட போயிருவேன், விஜய் தான் பெரிய ஃபோர்ஸ், ஆமா அதிமுக பெரிய ஃபோர்ஸ்லாம் சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் என்ன இன்டெரக்டா கேட்டார், இந்தியாவுக்குள்ள சேர்க்கிறியா சேர்க்க மாட்டியா? அமித்ஷாவே பார்த்தாரு, அமித்ஷா ஓகே சொல்லிட்டாரு, எடப்பாடி பேசிட்டாரு. அவர் சொன்ன ஒரே கண்டிஷன், அமமுக தனி என்டைட்டி. ஸோ தனி என்டைட்டியா இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லாதீங்க, எல்லாரையும் ஒரே மேடையில் உட்கார வைக்கிறேங்கும் போது தினகரனை பக்கத்தில் உட்கார வச்சு என்ன பிரச்சாரம், அதே இடத்துல ஒரு 6 தொகுதி கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ண சொல்லாதீங்க. இது என்னோட கண்டிஷன். சரி ஓகே, என்டிஏக்குள்ள வந்துட்டார். இன்னைக்கு இப்போ செல்லூர் ராஜா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார், ஏற்கனவே என்டிஏல இருந்தவர் தானேங்க, அவர் வந்தால் என்னங்க தப்பு? ஏன்னா அவருக்கு ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகும் தினகரன் வந்தா. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஓபிஎஸ்க்கும் அதே தான். எடப்பாடி என்ன சொல்றாரு, நீங்க தனியா போய் ஒரு என்டைட்டி ஆரம்பிச்சிருங்க, உரிமை மீட்பு கட்சி, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, வந்தீங்கன்னா சீட்டு கொடுக்குறோம். தினகரனுக்கு போட்ட அதே கண்டிஷன் தான். ஆனால் சீட்டு 3 சீட்டு 4 சீட்டை தான் கொடுப்போம், அமித்ஷாட்ட பேசி முடிச்சிடலாம். ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு,
எனக்கு மறுபடியும் துணை பொதுச்செயலர் பொறுப்பு கொடுங்க, எனக்கு பொதுச்செயலர் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு. அது சசிகலா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சியோட பொதுச்செயலர் நான் தான், கண்ணு கெட்டவரை எதிரிகளே இல்லை நீங்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, திமுக பார்த்து கேட்கறாங்க. ஸோ இன்னும் அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறதா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் உள்ள கொண்டு வரணும்னா எனக்கு அதே கண்டிஷன் தான், நீங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. நீங்க யாருமே உள்ளுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் இந்த ரெட்டலைக்கு கிளைம் வேணும் இல்லை அந்த பொதுச்செயலர் சீட் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எனக்கு சங்கடமா இருக்கு, அது எனக்கு வேண்டாம், அந்த சேரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த சேரை டைட்டாக நான் தான் பிடிச்சிக்குவேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஸோ அதனால தினகரன் எனக்கு தெரிஞ்சு செட்டில்டு. ஓபிஎஸ் சசிகலா மேபி போன வாட்டி மாதிரி புறக்கணிச்சாலும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரூல்ட் அவுட்டாக தான் இருக்கு. ஓபிஎஸ்க்கு வந்து அறிவாலயத்திலையும் பேசுறாரு, அவர் திமுக பக்கம் போகலாமான்னு பேசிட்டு தான் இருந்தார், முதல்ல கூட பேசினாரு. அவர் கடைசி நேரத்தில் எந்த முடிவு எடுப்பார்ல, ஆனால் விஜய் பக்கம் போவாருங்கிறது ரொம்ப ரொம்ப லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும் நான் பார்க்குறேன். சீனியர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ அன்புமணி அங்கே போய் செட்டில் ஆயிட்டார். சீனியர் ராமதாஸ்க்கு அவருக்கும் ஒருவேளை திருமாவளவன் ஒத்துக்கிட்டாருன்னா நம்ம இந்த கூட்டணிக்கு போகலாமா, திமுக கூட்டணிக்கு போகலாமான்னு யோசிக்கிறார். ஆனால் ஒருவேளை அது நடக்கல அப்படின்னா ரொம்ப லாஸ்ட் ஆப்ஷனாக தான் விஜய் வைப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே பிரச்சனை இருக்காரு. இல்ல இன்னொன்னு அன்புமணி ராமதாஸை வந்து இன்னைக்கு இந்த நிலையில எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான்னு பாத்தியான்னு நிப்பாட்டது ஜான் ஆரோக்கியசாமி. பாமக இன்னைக்கு மோசமான நிலையில இருக்கு ஜான் ஆரோக்கியசாமி தெரியும். அப்ப அதே ஜான் ஆரோக்கியசாமி மூலியமா போய் அங்கே போய் உட்காருவாரா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். இன்னொன்னு அங்க போனா சரியான மதிப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் அவருக்கு இருக்கு. அதனால லாஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. விஜய்க்கு இன்னைக்கு வந்து கூட்டணிக்காக ஒரு குழுவெல்லாம் அமைச்சாங்க. ஆனா அந்த கூட்டணிக்கான குழு யாரிடமும் பேச முடியாத நிலைமை, அவங்களும் வந்து யாரும் அப்ரோச் பண்ண நிலைமையில தான் இருக்காங்க. இன்னைக்கு விஜய் தனிச்சு தான் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த சிக்கல்லாம் முடியும் பொழுது அவரே என்டிஏக்குள்ள இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு தெரியாது. ஏன்னா சில பேர் பேசும்பொழுது 23 என்ன நடக்குதுன்னு பாருங்க, மோடி வரும்போது விஜயும் இருப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க. அது அவ்வளோ சீக்கிரமா நடந்துராது. பட் இந்த ப்ரெஷர் ஒரு வேளை தாங்க முடியாம அந்த ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆயிட்டாருன்னா விஜயே ஒரு கூட்டணிக்குள்ள போயிடுவார். அப்படிங்கும் போது விஜய் நம்பி யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதும் சிபிஐ விசாரணையிலேருந்து அவர் விடுபடுறதும் விஜய் சொல்ல போற அந்த வார்த்தையில தான் இருக்கு இல்லையா? எதிர்பார்க்கறது வந்து அவர் சொல்லுவார் நீங்க நினைக்கிறீங்களா, ஈல்ட் ஆயிடுவார் நினைக்கிறீங்களா? விஜய் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இது வரைக்கும் அவர் செஞ்சது ஒரு எலைட் பாலிடிக்ஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் களத்துக்கு ஏன் விஜய் வரலன்னா ஒரே ஒரு காரணம் தான், என்னால வெயிலெல்லாம் வந்து கஷ்டப்பட முடியாது, சும்மா வார்த்தைகளா என்னால் ஸ்கிரிப்ட்ல பேசிட்டு போவேன், உங்களுக்கான உழைப்பேன். பாட்டுல வேணா ஒரு 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 சாங்கா எடுத்தீங்கன்னா எல்லாரும் மேலே கை போட்டு பேசுறது, நான் களத்தில் இறங்கி பண்ணுறது, நான் மணலெல்லாம் பறக்க விடுறது, கல் எடுத்து தூக்கி போடுறது, இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு சினிமா ஷூட்டில் பண்ண முடியும். ஏன்னா டக்குனு போய் கேரவனில் நீங்கள் உட்காந்துக்கலாம். உண்மையில் களத்தில் இறங்கி மற்ற தலைவர்கள் மேலே வேலை செய்ய முடியுமா? வேலை செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சிக்கல் அவர்கிட்ட இருக்குது. பானு சில்வர் ஸ்பூன் தான் அது தொடர்ச்சியாக அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்போ இவங்களெல்லாம் எதிர்த்து நான் நிற்பேனா அப்படிங்கிறது ஒரு சிக்கல். நீங்கள் இன்னொன்று குற்றப்பத்திரிகையில் பெயர் போகும் பொழுது இவர் அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் வந்துட்டார் அப்படின்னா இதற்கான தண்டனை என்னங்கிறது நமக்கு தெரியல. இல்லை நீங்கள் சிறைக்கு தான் போனேன், சில பேர் பேசும்போது திகார் தாங்க போன சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ப்ரெஷர் வருது அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஈல்ட் ஆவாரா? ஏன்னா இங்கே அவருக்கு என்ன பிரச்சனை, திமுக ஒரு வேளை நம்மளை ஜெயிலில் வச்சிருவாங்கன்னு நினைச்சாரு. அதனால தான் அவர் சிபிஐட்ட ஓடினார். சிபிஐயும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு போறாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அடுத்து வந்து இந்த வழக்கு தீவிரமாக மாறுது. விஜய் இதற்கு முக்கியமான காரணம்னு ஒரு வேளை ப்ரூவ் ஆகுதுன்னா விஜய்க்கான தண்டனை என்ன? அப்போ அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகணும். ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனநாயகன் இப்போ மறுபடியும் விசாரணைக்கு வருது. இந்த விசாரணைக்கு வந்தாலும் சிபிஎஃப்சி ரொம்ப கவனம் கங்கணை கட்டிட்டு இருக்காங்க, படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீ சுப்ரீம் கோர்ட் போனியா கேவியட் பண்ண போடுவேன், நீங்க போவியா ரிவைசிங் கமிட்டிக்கு போன ஒன்று அடிப்பேன் அப்படிங்கிறதா அவங்க நிலைப்பாடாக இருக்கின்றது. அப்போ இது எல்லா பக்கமும் நமக்கு சிக்கலாக இருக்கு, வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுக்கு ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆனாலும் ஆகலாம். ஈல்ட் ஆகினா ஒரே ஒரு தான், சரி ஓகேங்க உங்களுக்கு என்ன வேணும், நான் இதில் சேரணுமா, நான் சேர்ந்துடுறேன், அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், திமுக வீழ்த்துவதான் நம்ம எல்லாரோடையும் ஒரே இது, நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டணிக்கு வராம வேற என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க கூட்டணிக்குலாம் வர வேணாம், அரசியலே புறக்கணிக்கிற மாதிரி தான் இருக்கும். தேர்தலில் ஒரு வழி இல்லை. இல்லை நீங்க என்ன பண்ண முடியும் வராளா? நீங்க வந்து தனிச்சு போனாலும் நீங்க வந்து பெர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் நீங்க ஒன்று என்டிஏவா இல்லை தேர்தலை புறக்கணி. இந்த 2 ஆப்ஷன் தான் விஜய்க்கு இருக்கு. அப்படிங்கும் போது அவர் எந்த ஆப்ஷனை கையில் எடுப்பார்? இதெல்லாம் மீறி அவர் வந்து தனிச்சு நின்றுட்டார் அப்படின்னா சிக்கல்கள் அதிகமாக தான் மாறும். நீங்க அந்த நேரத்தில் திமுக சேர்ந்து அடிப்பாங்க. நீங்க வந்து இப்போ கேண்டிடேட்ஸ் போடுறீங்களா, கேண்டிடேட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது நடக்கும், பிரச்சாரம் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்படும். இன்னொன்று விஜய் எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு, இயல்பாகவே நீங்க இவங்க கொடுக்குற சிக்கல்லாம் விட்டுருங்க, கட்சிக்குள்ள இருக்கிற சிக்கல்களை பாருங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் புலம்பிட்டு இருக்காரு, ஏன்டா நம்ம போய் சேர்ந்தோம், ஏன்னா அவருக்கு அக்சஸ் இல்லை. நீங்க வந்து பிரச்சார குழுன்னு போடுறாங்க, அதில் ஒரு 3வது பேரா அவரோட பேரை போடுறாங்க. நீங்க செங்கோட்டையன் தலைமையில் பிரச்சார குழு போட்டீங்கன்னா அது வந்து ஓகே, அரசியல் அனுபவம் மிக்கவர் அப்படிங்கிறது இருக்கும். எதா இருந்தாலும் புஷியான தலைமையில தான் நீங்க குழு போட்டுட்டு இருக்கீங்க. அந்த குழுல போய் செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு? அவருக்கு யாரோடையும் பேச முடியாத நிலைமை. அவருக்கு ரொம்ப கிளீனா சொல்லிட்டார், எதா இருந்தாலும் என் பிஏட்ட பேசிக்கிங்க, பேச கூட வராதிங்கன்னு சொல்லிட்டார். அவரோட நிர்வாகி அவர் கூட வந்தவங்களுக்கு பொறுப்பு போட மாட்டேங்கிறாங்க. இப்படி சிக்கல் இருக்கு. சரி, யார் கேண்டிடேட்ஸா போடுவாங்க? நீ செங்கோட்டை லிஸ்ட் கொடுக்குறாரு, அப்பா நான் வந்து மேற்கு மாவட்டம் தானே பார்க்க சொன்னீங்க, லிஸ்ட் நான் கொடுக்குறேன் சார்,
நான் ஒருத்தனை 2 கோடி காசு வாங்கி வச்சிருக்கேன், நான் அவனை போடுவேனா இல்லை நீங்கள் போடுற இல்லை நீங்கள் இவங்கள்ட்ட 2 கோடி கொடுக்க சொல்லும் புஷியானந்த் சொல்லுவார். அப்போ இயல்பாகவே சரியான கேண்டிடேட்ஸை தாவேக்கோட போட முடியுமா? போட முடியாது. எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ண முடியுமா? பிரச்சாரம் முடியாது. அதையெல்லாம் தாண்டி இந்த ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு 10 கோடி வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கோடி செலவு, 10 கோடி கூட ஒரு 2 கோடி செலவு செய்யறதுக்கு விஜய் தயாராக இருப்பாரா? 234 நீங்கள் வந்து உங்களுக்கு 570 கோடி வேணும். அந்த 570 கோடியை விஜய் கொடுப்பதற்கு தயாராக இருப்பாரா? தரமாட்டார். அப்போ அந்த 570 கோடி யார் கொடுப்பா? ஆதவர்ஜுனா கொடுப்பாரா? அவரே கொடுக்கணும். நான் எவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணுறது, என்னால் முடியாது அப்படின்னு அவரும் விட்டுருவார். அப்போ இந்த கேண்டிடேட்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அவங்களுக்கான செலவு யார் செய்வார், இப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ இயல்பாகவே நிறைய சொதப்புவாங்க. அதை மீறி நிற்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அரசியலாம் என்ன தெரிஞ்சுவோம். இன்னைக்கு வந்து அமித்ஷா கொஞ்சம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, இதான் இப்போ அரசியலும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அதுதான் நடக்கும். சமாள அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.